வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹேண்ட்பேக் தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த ரெட் கலர் ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸ் ஏற்கனவே நம்ம பர்பிள் கலரில் ஒரு செட்டு 1 கிலோ பீட்ஸ் வாங்கினா 2 ஹேண்ட்பேக் போடணும். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, ஒன்று வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸுன்னு சொல்லியிருக்கேன். 2 பேக் போடலாம் 1 கேஜி பீட்ஸ் வாங்கினோம்னா. சரிங்களா? அதில் இப்போ ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்குது நல்ல ரெட்டு, பிளட் ரெட்டு. சரிங்களா? அதில் நம்ம இது 2 பேக் போட்டிருக்கோம். இது பெரிய சைஸு, இது சின்ன சைஸு 2 பேக் போட்டிருக்கோம். நம்மளுக்கு இதே மாதிரி தான் ஆர்டர் ஏற்கனவே பர்பிளில் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரெட் கலரில் ஆர்டர் வந்திருக்கு. இது நான் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டியூட்டோரியலாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால திரும்பவும் ஆர்டர் அதே சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். நம்ம ஒரு ஆர்டர் வந்திருக்குன்றதை மட்டும்தான் நம்ம சேனலில் காட்டுறோம். ஒரே வேலையை பார்த்து ஷார்ட்ஸில் வைக்கிறது, லைவில் வைக்கிறது, வீடியோவாக வைக்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? ஓன்லி வீடியோ போடுறோம், அதெல்லாம் மிஞ்சி இப்போ ஷார்ட்ஸ்லேயும் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு. இதுக்கு எனக்கு வந்து 1 கிலோ பீட்ஸ் தான் மொத்தமாக 1 கிலோ. இதுக்கு ஹேண்டில் கிடையாது. இதுக்கு ஹேண்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்க நம்மளுக்கு ஆர்டர் இருக்காங்க. இல்லை இன்கேஸ்லாம் வந்திருக்கு. நான் வந்து ஒன்ஸ் திருப்பி பேக்கை நான் இமேஜ் அனுப்பிட்டு முடிஞ்சிச்சுமா உங்களுக்கு ஹேண்டில் எப்படி வேணும்னு கேட்க போகிறேன். கேட்டுட்டு அவங்க இந்த மெத்தடில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அந்த ஹேண்டில் போட்டு உங்களுக்கு ஒரு வியூ, அதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத் கொடுத்து தச்சுட்டு எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட் சரி, 1 கிலோ பீட்ஸ் பேக் கிடைக்கும் சொல்றாங்களே, அது என்னென்ன சைஸ்ல கிடைக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க. லென்த் வந்து 8 இன்ச்சு. சரிங்களா? வித்து 3, ஹைட்டு 6. இது பெரிய சைஸு. சரிங்களா? இது அடுத்தது 2வது சைஸு. லென்த் வந்து 6, வித்து 3. சரிங்களா? ஹைட் வந்து 5.5 இன்ச் இருக்குங்க. ரெண்டுமே 1 கிலோ பீட்ஸில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஹேண்டில் போடணுன்னா கண்டிப்பாக பீட்ஸில், இல்லைனா நம்ம அதுக்கு பீட்ஸ் வாங்கணும். ஆனால் அவங்களுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இந்த பீட்ஸ்லேயே வேண்டாம்ப்பா, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஏன்னா இப்போ வந்து லெதர் ஹேண்டில்லாம் கூட வந்திருக்கு, அது வைக்கலாமா ஒரு ஐடியாவுக்கு அவங்கள கேட்கலாம். இல்லை எனக்கு செயின் வேணும், எது வேணும், இல்லை அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த நார்மலாக நம்ம போடுற அந்த ஸ்ட்ராப்பில் போடுறது அந்த ஹேண்டிலும் போடலாம். இல்லை வேறு ஏதாவது ஹேண்டில், என்ன ஹேண்டில் போடுறேன்றத நான் ஏன்னா ஆர்டர் இப்போ தான் முடிச்சுட்டு தான் நம்ம பேசணும். சும்மா அப்பப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ பேக்கோட வியூ அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஸ்டிப்பாக அப்படியே நிற்கிது பாருங்கள். ஒரு வளன்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே ஸ்டிஃபாக. இதுதாங்க நம்மளோட மேக்கிங் குவாலிட்டி. சரிங்களா? நான் இந்த அளவு பர்ஃபெக்டாக பண்ணுறதால தான் நம்மளுக்கு பீட்ஸ் ஹேண்ட்பேக்லாம் நிறைய வருது. அதை தான் சொல்லிட்டாங்களா, என்னால் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தில் நிறைய வந்து இப்போ 10 போட்டோன்னா 1 தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. அதுவே கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்கிறதா இருக்குது. ஒரு அவசர நிலையில தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம். சரி, ஒரு வீடியோ காட்டலாமே அப்படின்றது தான். மற்றபடி நம்ம ஆர்டர் வந்து 1 பை 1 பேஸ்கெட்டும் சரி, ஹேண்ட் பேக்ஸும் சரி 1 பை 1 போயின்னு தான் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து உள்ள வெல்வெட் கிளாத் தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஹேண்டில் எந்த மாதிரி போடுறோம் அப்படின்றதையும் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வியூ கடைசியில் நான் ஷார்ட்ஸில் வைக்கிறேன். பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வேணும் அப்படின்னாலும் எந்த இப்போ இது ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸில் போட்டிருக்காங்க. இதில் தான் கிடையாது பாருங்கள். பீட்ஸ் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியான பீட்ஸ் வச்சு தான் நம்ம போடுறோம். சரிங்களா? மெட்டீரியலை மட்டும் நான் காம்ப்ரமைஸே ஆவதில்லை. எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து
மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நெல்லிக்காய் பீட்ஸில் குவாலிட்டி இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது. இதே மாதிரி ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸு கூடையில் போடுறதுல ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி இருக்குன்றத நம்ம உடைச்சதே நான் தான்றதை ப்ரௌடாக சொல்லிப்பேன். ஏன்னா தெரியாமே ஒளிச்சு மறைச்சி நிறைய சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே சென்னையில் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து ஒளிச்சு மறைச்சி சேல் பண்ணி எல்லாருமே பண்ணாங்கன்னு சொல்லலைங்க, சேனலில் பண்ணியிருக்காங்க. நான் அதை உடைச்ச பிறகு தான் அப்படியான்றதே போய் கடையில் கேட்டிருக்காங்க, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நெல்லிக்காய் பீட்ஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸு ஒரே ஒரு கடையில் தான் விற்றாங்க அப்போது. இப்போ நிறைய கடையில் கிடைக்குதா என்னன்னு தெரியலங்க. ஆனால் அப்போ வந்து அந்த கடையில் நான் ஏன்னா அந்த கோல்டு கலர் பீட்ஸ் நான் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் காமிச்சிருப்பேன், இதுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு பேகுக்கு பத்தாமல் போச்சு. ஒரு மேரேஜ் ஆர்டரு 12 பேகு கேட்டாங்க. ஒரு சிஸ்டர்ஸு சிஸ்டர் இன்லாஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த பேக் கேட்டுருந்தாங்க, ஒரே மாதிரி ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லி. அப்போ வந்து எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. அப்போ வந்து நான் போய் கேட்டதுக்கு இல்லையம்மா இந்த கலர் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அண்ணா எனக்கு எங்கே கிடைக்கணும்னா, இல்லைம்மா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் தான் இப்போதைக்கு இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் வருமா என்னான்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 வீக்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்டரை ஃபினிஷ் பண்ணேன். அது மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குன்றதை உடைச்சதே நான் தான்றதை ப்ரௌடாக சொல்லிப்பேன். தெரியாமையே வந்து நான் குவாலிட்டியாக விற்றேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இது கிடையாது. பேசுறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி பொய்யை வந்து திரும்ப திரும்ப பேசினா அது உண்மையாகிடாது. நான் உண்மையை பேசுகிறேன் நம்மளே சொல்லிக்கூடாதுங்க. நம்ம பொருளோட தரத்தையும் இதுவையும் நம்மக்கிட்ட வாங்குகிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ் தான் பேசணும். நம்மளே நான் நல்லா விற்கிறேன் நான் போயிட்டு 2ஆம் தரமான பொருளை வச்சு முதல் தரமான பொருளுக்கு விலை வச்சு விற்கிறது நிறைய சேனல்காரங்க பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நான் விற்கிறது ஒரு பொருள் போய் வாங்குறேன்னா அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கா செகண்ட் குவாலிட்டி இருக்கா அலசி ஆராய்ச்சி தான் வாங்குவேன். அதன் மூலமாக கண்டுபிடிச்சதான் அந்த ஆம்லா பீட்ஸுக்கும் ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷனை நான் தெளிவு பண்ணிட்டேன். நம்ம வியூவர்ஸை ஏமாந்து வாங்கக்கூடாது அப்படின்றதுனால தான் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் தெளிவாக அப்போ நான் வாங்கும்போதே 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெளிவு பண்ணிட்டேன். இப்படி இருக்குது, நீங்கள் சேனலில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து வாங்காதீங்கன்றதை சொல்லிட்டேன். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச இதுவை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸு ஸ்கொயர் டைமண்டில் தான் இல்லை, நார்மல் வந்து வேறு எந்த வந்து பீட்ஸில் எந்த டைப் ஆஃப் பீட்ஸில் வேணாலும் பேர்ல் பீட்ஸில் போடலாம். இல்லை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம எது வேணுனாலும் எந்த பீட்ஸில் வேணுனாலும் எந்த டைப்பு எந்த சைஸ் வேணாலும் இது கஸ்டமைஸாக நம்ம மேக்கிங் பண்ணுறது தான். கிறிஸ்டல் பீட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் வந்து எந்த டைப்பில் வேணுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி விசாரிச்சுட்டு நீங்கள் நான் சொல்கிற ரேட்டு ரீசனாக இல்லை வெளியில் மற்ற சேனல்ஸ்லேயும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறதோ கொடுக்காததோ உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் கேட்கும்போது நான் பர்ஃபெக்டாக இதோட ரேட்டு இவ்வளோ தான், உங்களுக்கு விருப்பமா அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் நான் ஆர்டரே எடுப்பேன். முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு அப்படிலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இதுதான்னா இதான். இன்கேஸ் நான் வாங்கும்போது ஒரு விலை இருக்கும், இப்போ தான் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே வருது. இல்லை நான் சொல்லும்போது ஒரு ரேட்டு திரும்ப நான் போட்டு முழிக்கும் போது இந்த பீட்ஸோட விலை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ரேட்டோட விலையே இந்த பீட்ஸோட விலையே டபுளாக ஏறி இருந்தாலும் நான் ஆர்டர் எடுக்கும்போது சொன்னது தான். அதுக்காக இப்போ விலை ஏறிடுச்சிங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேக்கில் வேணால் நான் அதை வந்து விலை ஏறிச்சு இந்த இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுக்கும்போதே இந்த மாதிரி இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் அப்போ கொடுத்தேன், இப்போ இதே பேக்கே வாங்கினவங்கள திருப்பி வாங்கினோன்னா அந்த டைம் அந்த விலைமா பீடுக்கு இந்த டைம் இந்த விலை அப்படின்றத தெளிவுபடுத்தி தான் நான் ஒவ்வொரு பொருளுமே செல் பண்ணுறேன். அதனால தான் நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் நம்மளை நம்பி நிறைய மெட்டீரியல்ஸும் வாங்குகிறாங்க, பேக்ஸு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வாங்குகிறாங்க. எனக்கு போட தான் டைம் இல்லை. நம்ம டீமும் பெருசாக நம்ம டீம்னா 10-20 பேர்லாம் வச்சுருந்தாங்க. 3 பேர் போடுறாங்க, என்னோட சேர்த்து 4 பேர் தான் போடுறோம். சரிங்களா? அதுக்கு உண்டான ஆர்டர் தான் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஒர்க்கை விட்டுட்டு என்னால் இதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி, நம்மளை நம்பி இருக்கிற
ஒரு 3 பேருக்கு நம்மளால வேலை போகிறோம். இப்போ ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். பசங்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிடுவாங்க எல்லாம். சரிங்களா? ஸ்கூல் காலேஜ் முடிச்சவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்கூல் பசங்க அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். வெளியில் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கிற 2 பேர் திரும்பவும் ஆட் ஆகுறாங்க. 5 பேர் ஆகுறாங்க நம்ம சேனலில். நம்ம டீம் கொஞ்சம் வளருது. சரிங்களா? யூடியூப் மூலமாக நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஆர்டர் எடுத்து கொடுங்கக்கா, நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் எடுப்போம். இந்த வாட்டி வரலட்சுமி நோம்புக்கு, ஆயுத பூஜைக்கு, தீபாவளிக்கு எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எடுப்போன்றதையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த பேக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 சைஸ் போட்டுருவோம். சரிங்களா? ஒரே மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வச்சா வள வளன்னு இல்லாமல் இருக்கான்றதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.